மேனகா. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அதிகாரம் 16. திரிசங்கு சொர்க்கம். பகுதி 5. திண்ணையில் உட்கார்ந்திருந்த பாச்சாமியான் சாஹிபு எழுந்து போய் வண்டியின் மேல் தன் சிம்மாசனத்தில் திடீரென்று உட்கார்ந்தான். நின்றபடி தூங்கி ஆடி விழுந்து கொண்டிருந்த குதிரை எதிர்பாராத அந்த அசைப்பால் மரக்கிளையிலிருந்து நைந்து விழும் பழம் போல பொத்தென்று கீழே விழுந்துவிட்டது. சாஹிபுவும் குதிரையின் முதுகின் மேல் குப்பர விழுந்தான். ஆனால் அவனுடைய மீசையில் மண் படும் முன் எழுந்து விட்டான் என்றாலும் தன்னுடைய குதிரை அப்படி செய்து தன்னை அவமானப்படுத்தியது அவனால் சகிக்கக்கூடாத காரியமாக இருந்தது. அதிகரித்த கோபத்தினால் அவனுடைய தாடி மயிர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈட்டியைப் போல நீண்டு நின்றது. படுத்திருந்த குதிரையின் முகத்தண்டை அவன் வந்து கீழே உட்கார்ந்து அதன் 2 காதுகளையும் 2 கைகளிலும் பிடித்து கொண்டான். அவன் ஒரு கால் அதன் காதில் ஏதேனும் இரகசியமான மந்திரம் சொல்லி அதை எழுப்பப் போகிறானோ என்று பிறர் சந்தேகிக்கத்தக்கதாக அந்த நிலைமை காணப்பட்டது. ஆனால் அவன் குதிரையின் 2 காதுகளையும் இறுக பிடித்து கொண்டு பாறையில் மட்டையை உடைக்க இளநீரை மோதுதல் போல ஓங்கி அதன் முகத்தை தரையில் 7-8 முறை மோத கிழக்குதிரை வீர் என்று கதறிக்கொண்டு எழுந்தது. அதன் உடம்பில் விபரீதமான சுறுசுறுப்பு உண்டாயிற்று. மோவாயும் உதடுகளும் பற்களும் வாயிலிருந்த கடிவாள முள்ளும் இரத்தப் பெருக்கும் ஒன்று சேர்ந்து தக்காளி பழமாய் நசுங்கி உருவமற்று ஒரே மொத்தையாக திரண்டு காய்ந்த பேரிச்சம் பழம் போல ஆயின. குதிரை சாகவும் மாட்டாமல் சகிக்கவும் மாட்டாமல் தவித்து மரண வேதனைப்பட்டது. தான் வண்டியில் ஏறும்போது தூங்கிய பெரும் பிழைக்காக குதிரையை தான் தக்கபடி தண்டித்து விட்டதாக நினைத்து தனது மார்பை பெருமையோடு பார்த்து கொண்ட சாஹிபு மூவரையும் நோக்கி, ஏறங்க சாமி, போகலாம் என்று மரியாதையாக அழைத்தான். சாமாவையரும் பெரிதும் களைப்படைந்து தம்மை முற்றிலும் மறந்திருந்த மற்ற இருவரும் வண்டியில் ஏறிக்கொண்டனர். அதற்குள் அந்த தெருவில் 2 வீட்டு வாயில்கள் திறக்கப்பட்டிருந்தன. எதிர்த்த வீட்டு திண்ணையில் 4-5 சோம்பேறிகள் உட்கார்ந்து சிகரெட்டு பிடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். அவர்கள் 4 20 முதல் 30 வயது வரையில் அடைந்த யவ்வன புருஷர்கள். அவர்கள் அந்த தெருவில் உள்ள பரத்தையர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் புருஷரை தேடி வந்து பிழைப்புக்கு வழி செய்யும் பேர் உபகாரிகள். அவர்களுடைய அலங்காரங்களோ அவர்கள் மிக்க கண்ணியமான பெரிய மனிதர்கள் என்பதை காட்டின. ஆனால் உண்மையில் அவர்களை காட்டிலும் இழிவான மனிதரை பூமாதேவி இதுகாரும் பெற்றிராள். சாம்பசிவம், கனகம்மாள், சாமாவையர் ஆகிய மூவரும் வீராசாமி நாயுடுவின் வீட்டுக்குள்ளிருந்து வந்ததை கண்டவுடன் அந்த தரகர்கள் புரளி செய்து அவர்களை பழிக்கத் தொடங்கினார்கள். அவரவர் மனதில் இருப்பதே அவரவர் வாயிலும் செயலிலும் தோன்றும் என்பதற்கிணங்க அந்த பெரிய மனிதர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லோரும் கூட்டிக் கொடுக்கும் தரகராய் தோன்றினர். அவர்கள் சாம்பசிவம் முதலியோரை கண்ணெடுத்தும் பாராமலே சுவரை பார்த்து உரத்த குரலில் பேசத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்களது ஒவ்வொரு சொல்லும் கணீர் கணீர் என்று இம்மூவர் செவியிலும் பட்டது. என்றாலும் தம்மை ஏன் அப்படி பழித்து பேசுகிறார்கள் என்று சாம்பசிவம் கேட்பதற்கு வழியின்றி அந்த சோம்பேறிகள் தமக்குள் பேசிக்கொள்வோரைப் போல சாமர்த்தியமாக பேசினார்கள். ஒருவன் அடே பாப்பான் என்றான். இன்னொருவன் அடே கும்பகோணத்து பாப்பான் என்றான். 3வது மனிதன், இல்லேடா அக்காளே, மாயாண்டி பிள்ளையை தேடுறாங்கடா. அக்காளே, இவனுக்கு மகா இருப்பாடா. மாயாண்டி பிள்ளைதான் ஆண்டவனாச்சே. அந்த ஆண்டவனுக்கு எல்லோரும் குட்டிங்களை இட்டாந்து நிமித்தியம் பண்ண வாராங்கடா என்றான். 4வது மனிதன், அக்காளே, இந்த பாப்பார நாய்ங்க கெட்டா மாதிரி ஒருத்தனும் கெடலேடா. அக்காளே, அவங்க எந்த வேலைக்குமே போகட்டுமே, எல்லோரையும் கெளிச்சு போடுறாங்கடா. கள்ளு குடிக்கட்டும், அதை நாம் மொந்தையா குடிச்சா அவங்க மொடாவா முழுங்கி போடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் படித்தா அவங்க தான் முதல்ல தேர்றாங்க. கச்சேரி வேலையில் சேர்ந்தா ஒருத்த 4 பேர் வேலையே செய்கிறான். அவங்க பெரிய ராட்சச பயலுகடா. போன வருஷம் கெவர்னர் பங்களாவில் ஒரு விருந்து நடந்துச்சான். அதில் ஒரு பாப்பானும் 3 தமிழனும் ஒரே மேசையில் உட்காந்தானுங்களாம். மீன் குஞ்ச நெய்யில் பொறிச்சு ஆளுக்கு ஒரு தட்டு வச்சாங்களாம் அக்காளே. அந்த பாப்பான் 4 தட்டையும் பொட்லர் கையிலிருந்து பிடுங்கி கொட்டிக்கின்னு தானே துண்ணுட்டானாம். அப்பால இன்னும் 8 தட்டு கொண்டார சொல்லி துண்ணானாம். அக்காளே, அவங்க ஆம்பளங்களும் அப்படித்தான்.
பொம்பளைங்களும் அப்படித்தான். பொம்பளைங்க நாடகம் பார்க்க வந்தா நாடகக்காரனை பிடிச்சிக்கிறாங்க என்றான். முதல் மனிதன் பல்லை கடித்துக்கொண்டு, பாரடா அக்காளே, வெட்கம் மானம் சூடு சொரண ஒன்றும் இல்லாம பட்ட பகல்ல ஒரு கிளவியையும் இட்டுக்குன்னு நாடகக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான். பார்க்கறதுக்கு மகா பெரிய மனுஷனை போல இருக்கிறான்டா. உதேடா அக்காளே என்றான். தங்களைத்தான் அவர்கள் அவ்வாறு தூற்றுகிறார்கள் என்பதை சாம்பசிவம் அறிந்து அந்த பக்கம் திரும்பி உற்று நோக்கினார். அப்போது அவர்கள் ஒன்றையும் அறியாத பரம சாதுக்களைப் போல காணப்பட்டனர். அவர்களில் ஒருவன் எழுந்து மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நன்மையும் புன்னகையும் ஜுவலித்த முகத்தோடும், என்ன நைனா பார்க்குறீங்க, யாரை தேடுறீங்க, சொன்னாக்கா நாங்கள் காட்டுறோம் நைனா என்று உபசாரமாக கேட்டு அதே காலத்தில் தனிந்த குரலில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் அக்காளே அக்காளே என்று திட்டினான். சாம்பசிவம் பட்டணத்து சோம்பேறிகளின் குணத்தை நன்றாக அறிந்தவராதலின் பேசாமல் வண்டியில் ஏறிக்கொண்டார். மற்றவரும் ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட்டு தெருவின் கடைசியில் போய் நின்றது. வண்டியை எவ்விடத்திற்கு ஓட்டுவதென்று வண்டிக்காரன் கேட்க சாமாவையரும் கனகம்மாளும் சிந்தனை செய்யலாயினர். அதற்குள் சாமாவையர், இப்போது மணி 3 இருக்கலாம். நாம் நேராக என்னுடைய வீட்டிற்கு போவோம். அப்புறம் மற்றதை செய்வோம். நீங்கள் வேறு யார் வீட்டிலும் இறங்க வேண்டாம் என்றார். வேறு இடம் இல்லாமையால் அவர்கள் அதற்கு இணங்கினார்கள். தொளசிங்க பெருமாள் தெருவிற்கு வண்டியை ஓட்டும்படி சாமாவையர் வண்டிக்காரனிடம் சொல்ல அவன் அப்படியே வண்டியை நடத்தினான். சாம்பசிவமும் கனகம்மாளும் மேலே செய்ய வேண்டுவதென்ன என்பதை பற்றி எண்ணமிடலாயினர். வீராசாமி நாயுடுவின் நாடக கம்பெனியின் விவரங்கள், மாயாண்டி பிள்ளையின் காரியம் முதலியவற்றை நிச்சயமாக அறிந்து கொண்டு போலீசில் பதிய வைக்க நினைத்த சாம்பசிவத்தின் சந்தேகம் தீரா சந்தேகமாய் முடிந்தது. அவர்களுடைய மனக்குழப்பமும் மலையாய் பெருகியது. மாயாண்டி பிள்ளையை தேடி செல்வதா? அப்படியானால் எங்கு தேடி செல்வது? ரங்கூனுக்கு போவதா? சென்னையிலேயே தேடுவதா? என்று ஒன்றன் மேல் ஒன்றாக எண்ணிக்கையற்ற நினைவுகளும் சந்தேகங்களும் மனதில் உதித்தன. முதல் நாள் காலையிலிருந்து அன்னம் தண்ணீரின்றி ஓயாமல் அலட்டப்பட்டதனால் அவர்களது தேகம் கட்டுக்கடங்காமல் தளர்ந்து போய்விட்டது. மயிர்கள் எல்லாம் நெருப்பாய் பற்றி எரிந்தது. முதல் நாள் இரவு துயிலாமையால் கண்கள் அடிக்கடி இருண்டன. மூளை கலங்கியது. அடிக்கடி மயங்கி வண்டி கூண்டில் சாய்ந்தனர். முகம் விகார தோற்றமடைந்தது. தமக்கு ஏற்பட்ட பல வகையான விபத்துக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து நினைத்து அவர்கள் மனது எவ்வித முடிவிற்கும் வரக்கூடாமல் சுழன்று கொண்டே இருந்தது. அதுகாரும் மேனகாவின் உறுதியான கற்பையே ஒரு வலுவாக கொண்டு அதனால் எத்தகைய மனிதரையும் துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் வந்த அவர்களுக்கு அந்த வலு ஆற்றில் இறங்கிய மண் குதிரையின் வலுவை போல தோன்றவே அவர்களுடைய பெருமையும் ஆபத்தில் ஒடுங்காத மனோதிடமும் சோர்வடைய ஆரம்பித்தன. மேலே எங்கு செல்வது, எதை செய்வது, பிழைப்பானோ சாவானோ என்னும் ஐயம் தோன்ற கிடக்கும் மருமக பிள்ளையை பற்றி கவலை கொண்டு அவனை பிழைப்பிக்க வழி தேடுவதா, அன்றி காணாமற் போன பெண்ணை தேடுவதா? 2 நாட்களுக்குள் தஞ்சாவூர் போய் தமது உத்தியோகத்தை ஒப்பு கொடுத்துவிட்டு அங்கு நடக்கும் விசாரணையை கவனிப்பதா என்று எண்ணாதனவெல்லாம் எண்ணி ஏங்கி தவித்தனர். அவர்கள் இருவரும் வாய் பேசா மௌனிகளாய் காணப்படினும் அவர்களது மனமும் தேகமும் எரிமலையின் உட்புறம் போல எல்லாம் உருகிய நெருப்பு குழம்பாய் இருந்தமையால் தாமே எரிந்து பஸ்மீகரமாய் போய்விடத்தக்க நிலையில் இருந்தனர். அவர்களுடைய நிலைமையை காட்டிலும் கோடி மடங்கு அதிகரித்த வேதனையை அடைந்து சாகும் தருணத்தில் இருந்த குதிரை இடைவழியில் திடீரென்று கீழே விழுந்து படுத்துவிட்டமையால் ஆங்காங்கு வண்டி அரை நாழிகை 1 நாழிகை நின்று போயிற்று. அதனால் உள்ளிருந்தோரும் ஒருவர் மேலொருவர் விழுந்து புரண்டு மொத்துண்டும் வண்டியின் நிறுத்தங்களும் சாம்பசிவம் கனகம்மாள் இருவரின் யோசனைகளுக்கு முற்றுப்புள்ளிகளாகவும் வியப்பு குறிகளாகவும் வினா குறிகளாகவும் விளங்கின. தம்மை பிடித்த சனியன் இன்னமும் ஒழியவில்லையே என்றும் மேலும் என்னென்ன துன்பங்கள் சம்பவிக்குமோ என்றும் அவர்களது நெஞ்சம் கலங்கியது. அத்தகைய நிலைமையில் வண்டி மாலை 5:30 மணிக்கு சாமாவையரின் வீட்டை அடைந்தது. மூவரும் இறங்கி உட்புறம் சென்றனர். சாம்பசிவம் நடை திண்ணையில் உஸ் என்று உட்கார்ந்தார். வாயிற்கதவை அரை பாகம் மூடிவிட்டு அதன் மறைவில் கனகம்மாள் கீழே உட்கார்ந்து கொண்டாள். சாமாவையர்
தடதடவென்று உள்ளே ஓடினார். உட்கார்ந்த இருவருக்கும் களைப்பு வந்து மேலிட்டது. தேகத்தின் அங்கங்கள் யாவும் ஈய குண்டுகளைப் போல பெருஞ்சுமைகளாக அழுத்தின. உட்கார்ந்த மாத்திரத்திலேயே அவர்கள் பிரம்மானந்த போக அனுபவிப்பவரைப் போல ஒத்தனர். ஆனால் அவர்களது மனம் ஒன்றே மேற் செய்ய வேண்டுவதை பற்றி துடிதுடித்தது. உள்ளே ஓடிய சாமாவையர் 5 நிமிஷ நேரத்திற்குள் காப்பியும் உப்மாவும் தயாரிக்கும்படி தமது மனைவியிடம் கூறிவிட்டு அங்கிருந்த சமையல் பாத்திரங்களை கொணர்ந்து முற்றத்தில் இருந்த கிணற்றடியில் போட்டுவிட்டு நடைக்கு வந்து, பாட்டியம்மா, எழுந்து வாருங்கள், சாயங்காலம் ஆகிவிட்டது. பாத்திரங்களை தயாராக வைத்திருக்கிறேன். எழுந்து கொஞ்சம் சமையல் செய்து கொள்ளுங்கள். ராத்திரி முதல் பட்டினி அல்லவா? வாருங்கள், காப்பி தயாராகிறது. சமையல் ஆவதற்குள் அண்ணா கொஞ்சம் காப்பி சாப்பிடட்டும் என்று கூறிவிட்டு உள்ளே ஓடினார். அதற்குள் அவர்களுடைய தேகம் அசைக்கவும் வல்லமையற்று ஓய்ந்து போனது. அவர்களுடைய உயிர் எந்த உலகத்தில் இருந்ததோ என்பது அவர்களுக்கே விளங்கவில்லை. மனமோ மேனகா, வராகசாமி, தஞ்சை கலெக்டர் ஆகிய 3 இடத்திலும் சென்று சென்று மாறி மாறி பிரதட்சணம் செய்து கொண்டிருந்தது. அம்மா, எல்லாவற்றிற்கும் நீ கொஞ்சம் ஆகாரம் தயார் செய். மேலே பல இடங்களுக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கிறது. உன்னாலும் இனிமேல் பசி தாங்க முடியாது என்றார் சாம்பசிவம். அம்மாள் அருவருப்போடு, எனக்கு ஆகாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஸ்நானம் செய்தால் களைப்பு தீர்ந்து போகும். அதை மாத்திரம்தான் செய்யப்போகிறேன். நீ காப்பியை சாப்பிடு என்று சொல்லிவிட்டு எழுந்து கிணற்றடிக்கு சென்று நீராடத் துவங்கினாள். அதற்குள் சாமாவையர் கூஜாவில் காப்பியும் ஒரு தட்டில் உப்மாவும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து நடை திண்ணையில் வைத்துவிட்டு வாயிற்கதவை மூடி தாழிட்டுவிட்டு அவற்றை நிவேதனம் கொண்டருளும்படி சாம்பசிவத்தை வேண்டினார். அவர் தமக்கு வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்க சாமாவையர், இல்லை இல்லை, கொஞ்சம் ஆகட்டும் ஆகட்டும் என்று வற்புறுத்தினார். எனக்கு உடம்பெல்லாம் அசதியாக இருக்கிறது. ஸ்நானம் செய்த பிறகு பார்த்து கொள்வோம் என்று சாம்பசிவம் கூறிவிட்டு காப்பியை மாத்திரம் அருந்தும் எண்ணத்துடன் எழுந்து தண்ணீர் குழாய் அண்டையில் சென்று இடையின் வஸ்திரத்தை நனைத்து கொண்டு ஸ்நானம் செய்ய தொடங்கினார். பாதி வழி தூரம் கீழே நடந்து தானே குதிரையையும் இழுத்து கொண்டு வந்த பாச்சாமியான் வண்டியில் பூட்டப்பட்டிருந்த குதிரையை அவிழ்க்காமலே வேக வைக்கப்பட்ட கொள் நிறைந்த பையை அதன் வாயில் கட்டிவிட்டு வண்டியின் பெட்டிக்குள்ளிருந்த ஒரு ரொட்டியை எடுத்து கடித்து இழுத்து அதிலிருந்து கொஞ்சமும் பீக்க மாட்டாமல் கைக்கும் வாய்க்கும் பெருத்த தகராறு உண்டாக்கிவிட்டான். அந்த ரொட்டி அவன் மனதை காட்டிலும் அதிகமாக இறுகி போயிருந்தது. அப்போது சமையல் அறைக்குள்ளிருந்த சாமாவையருடைய மனைவி மீனாட்சி அம்மாள் ஏதோ ஒரு அவசரமான விஷயத்தை நினைத்து கொண்டவளாய் அதை தனது கணவரிடம் தெரிவிக்க நினைத்து கொண்டு கூடத்திற்குள் வந்தாள். சாமாவையர் தாழ்வாரத்தில் நின்று கொண்டு வேறு பக்கத்தில் தமது கவனத்தை செலுத்தியிருந்தார். சாம்பசிவம் முதலிய அயலார் இருந்தமையால் மீனாட்சி அம்மாள் தன் கணவனை கூப்பிட வெட்கியவளாய் சு சு என்று மூஞ்சூறு கத்துவதைப் போல உதட்டால் ஓசை செய்ய அதை உணர்ந்த ஐயர் அவளிடம் சென்றார். மிகவும் சாந்தமாக அவள் அவருடைய செவியில், காலை 9 மணிக்கு ஒரு தந்தி வந்ததாம். அதை பெருந்தேவி அம்மாள் கொடுத்து விட்டு போனாள். அதை வாங்கி புறையில் வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு விளக்கெண்ணெய் வழிந்த ஒரு மாடத்தை காட்டினாள். சாமாவையர் விரைந்து சென்று மாடத்தில் எண்ணெயில் நனைந்து கிடந்த ஒரு தந்தியை எடுத்து மேல் விலாசத்தை பார்த்தார். சென்னை திருவல்லிக்கேணி தொளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் இருக்கும் வக்கீல் வராகசாமி வீட்டில் வந்திருக்கும் தஞ்சை டிப்டி கலெக்டர் சாம்பசிவ ஐயங்கார் அவர்களுக்கு என்ற மேல் விலாசம் அதன் மேல் காணப்பட்டது. தஞ்சை கலெக்டர் இடத்திலிருந்து அது வந்திருக்கலாம் என்று நினைத்த சாமாவையர் அதை எடுத்துக்கொண்டு குழாய் அண்டையில் ஓடி, அண்ணா, உங்களுக்கு தஞ்சாவூரிலிருந்து ஒரு தந்தி இன்று காலையில் வந்ததாம், வாங்கி வைத்திருக்கிறான் என்று கூறி உரை மூடிக்கொண்டிருந்த தந்தியை காட்ட அதை எதிர்பாராத சாம்பசிவம் திடுக்கிட்டு, யாருக்கு? எனக்கா? எங்கிருந்து வந்திருக்கிறது? இப்படி கொடும் என்று பதைத்தவராய் பாதி நனைந்தும் நனையாததுமாயிருந்த இடைத்துணியோடு பாய்ந்து வந்து அதை வாங்கி உடைத்து அது யாரிடத்திலிருந்து வந்தது என்பதை முதலில் பார்த்தார். கிட்டன் என்று கையெழுத்து செய்யப்பட்டிருந்தது. உடனே அவரது மனது எண்ணாததெல்லாம் எண்ணியது. அந்த ஒரு நிமிஷமும் 4 யுகங்களாய் தோன்றியது. அவர் விஷயத்தை படித்தார்.
அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் பட்டணம் போன பின் நேற்று ராத்திரி 12 மணிக்கு நம்முடைய வீட்டிற்குள் தீவட்டி கொள்ளையர்கள் 30 பேர்கள் நுழைந்து என்னையும் அக்காளையும் அடித்து போட்டுவிட்டு நகைகள், பணங்கள், துணிகள், பாத்திரங்கள், பெட்டிகள், மேஜை, நாற்காலிகள் முதலிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எனக்கு ஒரு கோவணமும் அக்காளுக்கு ஒரு சிறிய கிழிந்த புடவை துண்டமும் கொடுத்துவிட்டு ஒரு துரும்பு விடாமல் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அக்காள் மேல் இருந்த நகைகள் பிடுங்கியதில் காது, மூக்கு முதலியவற்றை அறுத்து விட்டதோடு பச்சை புளியந்தடியினால் அவளை அடித்து விட்டனர். அவள் செத்தவள் போலவே கிடக்கிறாள். பிழைப்பது கடினம் என்று டாக்டர் சொல்கிறார். நீங்கள் உடனே வராவிட்டால் அவளை காண முடியாது. தந்திக்கு பணமும் கட்டிக்கொள்ள துணிகளும் சேவகன் ரங்கராஜு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருந்த தந்தியை சாம்பசிவம் படித்தார். எதிர்பாராமல் பீரங்கி குண்டு மார்பில் பாய்ந்து அவருடைய உடம்பையே தகர்த்து சின்னாபின்னமாக்கிவிட்டதைப் போல தமது மனத்தில் எழுந்த விசனத்தையும் ஆத்திரத்தையும் தாங்க மாட்டாமல் பைத்தியம் கொண்டவரைப் போல ஆகாயத்தில் துள்ளி குதித்தார். பல வீடுகளுக்கு ஓசை கேட்கும்படி அம்மா என்று வீறிட்டு கத்தினார். அந்த விபரீத கோலத்தை கண்ட கனகம்மாள் திக்பிரமை கொண்டு தண்ணீர் ஒழுகிய வஸ்திரத்தோடும் உடம்போடும் என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்தாள். சாம்பசிவம் தந்தியின் கருத்தை 2 வார்த்தையில் தெரிவித்துவிட்டு வெளியில் ஓடி மிகவும் அவசரமாக ரயிலுக்கு போக வேண்டும் என்றும் வண்டியை தயாரிக்கும்படியும் சாய்புவிடம் கூறிவிட்டு உள்ளே ஓடி வந்து அம்மாளையும் அழைத்து கொண்டு வெளிப்பட்டார். மேனகாவையும் வராகசாமியையும் தமது உத்தியோகத்தையும் உலகத்தையும் மறந்தார். சாமாவையரையும் நடையில் இருந்த காப்பியையும் இடையில் பிழியப்படாமையால் ஜலம் சொட்டிய வஸ்திரத்தையும் கவனிக்காமல் இருவரும் வெறி கொண்டவரைப் போல ஓடி வண்டியில் உட்கார்ந்து கொண்டு எழும்பூருக்கு ஓட்டு என்றனர். மிகவும் தயாள மனத்தை கொண்ட சாஹிபு அவர்களது கோலத்தை கண்டு வேறு பக்கத்தில் தனது முகத்தை திருப்பி கலகலவென்று சிரித்தவனாய் வண்டியில் ஏறிக்கொண்டான். அவ்வளவோடு அவர்கள் தன்னை விட்டு விடுவார்கள் என்று நினைத்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். கொள்ளிருந்த பை வாயை விட்டு போய்விட்டதே என்று ஏக்கம் கொண்ட நமது நீலவேணி குதிரை திரும்பவும் புறப்பட்டது. ஒன்றையும் அறியாமல் திகைத்த சாமாவையர் வெளியில் ஓடி வந்தார். அதற்குள் வண்டி நெடுந்தூரம் போய்விட்டது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.